கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம 5 பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சில ஸ்டாக்கை இந்த வீடியோவிலையும் ஸோ நிறைய ஸ்டாக்கு கேட்டிருங்க. அதனால் இன்னொரு மற்ற ஸ்டாக் எல்லாத்தையுமே ஒரு தனி வீடியோவை தான் நம்ம போட்டாகணும். ஏன்னா ஒரு 10 ஸ்டாக்கு கேட்டிருக்கீங்க. ஓகே, அது எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஸோ மிட் கேப் நிஃப்டி, ஸோ இது மூலியம் அனாலிசிஸ் பண்ணலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. ஸோ நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணியிருக்க. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. சரி, நிறையா பேர் பார்க்குறீங்க, அப்படியே லைக்கை தட்டி விடலாம். ஓகே, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் சவுத் இண்டியன் பேங்க். ஸோ இந்த பேங்க், அதாவது இந்த ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற 5 பிரேக் அவுட் ஸ்டாக்குக்கும் ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நேற்றுக்கு வீடியோவில் நம்ம அதாவது நைட்டு ஒரு 8:30 போல் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துட்டு ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு டைரெக்ஷன் தெரியும். ஓகே, ஸோ இது மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக். இதை நம்ம நிறைய டைம் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கிளியர் கட்டாக இப்போ பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. அதனால் அந்த ஸ்டாக்கை நான் இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 2018 ஹை இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அதாவது 2018 ஹையை பிரேக் பண்ணி இப்போது க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 1 மந்த் கேண்டில். இப்போ நான் மந்த்லி சார்ட் வச்சுருக்கேன். லாஸ்ட் 1 மந்த் உங்களுக்கு இப்போது இந்த மந்த்துக்கு முடிய போகுது. ஸோ இன்னும் ஒரு 10 டேஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 10 நாள் ஒரு பெரிய ரிஜெக்ஷன் இல்லாமல் உங்களுக்கு இப்படியே ஹோல்ட் ஆனால் கூட போதும். ஸோ மந்த்லியில் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுது, மல்டி இயர் பிரேக் அவுட்னா. ஸோ இந்த ஸ்டாக் பறக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலும் நல்லாயிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு கரண்ட்டாக நேற்றுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கன்சாலிடேட் ஜோனை கிளியர் கட்டாக பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ஜோனுக்குள்ளேயே தான் உங்களுக்கு ஒரு 20 டேஸாக என்ன இருக்குது, கிட்டத்தட்ட 20 டேஸ் இருக்கும். ஸோ இந்த கன்சாலிடேட் ஜோன் என்ன இருக்குது, ஸோ பிரேக் பண்ணி மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு 4% நேற்று புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, இங்கேருந்து இந்த ஸ்டாக் இனிமேல் பறக்க ஆரம்பிக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஓகே, இதோட டார்கெட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலர் ஹாரிசாண்டல் லைன் 36 ரூபா 61 பைசாவுக்கு கீழே அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். அதே சேம் டைம் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 55 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50% ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் நாட்கோ ஃபார்மா. இந்த நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை 1639 ஸோ ஆல் டைம் ஹை அல்லது ப்ரீவியஸ் ஹையான ஒன்ஸ் பார்த்துருவோம். ஓகே, வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இல்லை, இந்த ஸ்டாக் உங்களுக்கு ஆல் டைம் ஹைலேருந்து தான் விழுந்திருக்கு. ஸோ இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக் நல்ல சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் இதோட வேல்யூவேஷன்லாம் நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீக்லி சார்ட்லேயே ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெய்லி சார்ட்டுக்கு போவோம். வீக்லி சார்ட் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கவனிக்கலை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் நல்ல சப்போர்ட். ஸோ இதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்துட்டு இந்த ஸ்டாக் என்ன இருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் இங்கேருந்து ஆல் டைம் ஹைலேருந்து விழுந்துட்டு ஒரு நல்ல புல் பேக் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் அகைன் மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து உங்களுக்கு ஸோ 2
வீக்லி கேண்டில். ஸோ அது ஒன்று வந்து இதுக்கு போன வாரம். ஸோ ஒரு ஸ்பின்னிங் டாப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வாரம். ஸோ இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி அப்படியே மெதுவாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸை போட்டுட்டு, ஸோ இந்த ஃபஸ்ட் டார்கெட் இது. ஸோ இந்த 888. செகண்ட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு கரண்ட்டாக இந்த நேற்றுக்கு எப்படி உங்களுக்கு கேண்டில் வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, நேற்று கேண்டில் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லைனாலும் ஸோ உங்களுக்கு அதாவது இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கா, அதாவது வேல்யூவேஷன் நல்லா இருக்குது. ஸோ அண்டர் வேல்யூடாக இருக்குது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் M&M ஃபினான்ஸ். இந்த M&M ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரவுண்டிங் பாட்டம், அதே சேம் டைம் பார்க்கும்போது டபுள் பாட்டம்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் நெக்லைன் பிரேக் ஆகலை. ஸோ இது டபுள் பாட்டமாகவும் எடுத்துக்கலாம், ஸோ ரவுண்டிங் பாட்டமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது அதாவது இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஸோ இன்றைக்கி பார்க்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா அப்படின்னா நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து மேலே இந்த ஸ்டாக் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை நம்ம பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் நம்ம எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம்னா இந்த ஜோன் வைக்கலாம். இதோட ப்ரீவியஸ் லோ 304 அப்படின்றது 304 விட அதுக்கு கொஞ்சம் கீழே ஒரு 300 301 அப்படின்றத நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம் ஒன்று. ஸோ இன்னொன்று பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயும் நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கோட டார்கெட் பொறுத்த வரைக்கும் 375 அப்படின்றது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட். நெக்ஸ்ட் ஸ்டாக் 361. ஸோ 361 பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு நேற்றுக்கு ஒரு 4-5% வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ நேற்றுக்கு வந்து பார்க்கும்போது இந்த ஐடி செக்டார்லாம் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் மேலே ஸ்ட்ராங்காக மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கும் உங்களுக்கு ஐடி ஸ்டாக்கு தான். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி 2 டைம் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு தடவையும் இங்கேருந்து இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு இப்போ மேலே போயிருக்கு. ஸோ மேலே போயோன்னா இந்த ஸ்டாக் வந்து ஸோ இங்கேருந்து ஸோ ஹையர் லோ ஃபார்மேஷன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் ஹிட் பண்ணலை, பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ ஹையர் லோ ஃபார்மேஷன் வந்திருக்கு. அதே சேம் டைம் ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது. நம்ம ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துடணும். அதே சேம் டைம் ஸோ இங்கே இருந்து இந்த ஸ்டாக்கோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை ஆர் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இது ப்ரீவியஸ் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இங்கே ஆக்ட் ஆகிருக்கு. அதே சேம் டைம் இங்கே வந்து அந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ அதே சேம் டைம் நான் என்ன சொல்கிறேன்னா இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போச்சுன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை எங்கே இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இதை போய் இந்த ட்ரெண்ட் லைனை போய் ஹிட் பண்ணும்போது ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். மேபி வரல அப்படின்னாலும் கூட இந்த ஆல் டைம் ஹைலேருந்து ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கும் அதை போய் ஹிட் பண்ணும்போது ப்ராஃபிட், அதாவது ஒரு செல் ஆஃப் வரலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஸோ 2 சாய்ஸ் இருக்குது. நம்ம சொன்னது உங்களுக்கு இப்போது நல்லா கிளியராக இந்த சார்ட்டு வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் இது தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சா மட்டும்தான் நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தர் ரேலி கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் இருக்குது. இதை உடச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம டார்கெட்டை நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் ஒரு ஸ்டாக் இருக்குது, நம்ம அந்த ஸ்டாக்கையும் அனலைஸ் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பாரத் ஃபோர்ஜ். இந்த பாரத் ஃபோர்ஜை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீக்லி சார்ட்டில் நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறம் டெய்லி சார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டெய்லியில் பார்க்கும்போது ஸோ இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் நேற்று பிரிண்ட் ஆகிருக்கும். ஒரு 4-5% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ஸோ அப்படி போகும்போது இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 1621. அதே சேம் டைம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே
இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹரிசாண்டல் லைனை உடச்சி இந்த 1393க்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துடணும். ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கரண்ட்டாக ஸோ நேற்றுக்கு ஒரு 4 or 5% வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 or 3 பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே உடச்சிருக்கு. ஸோ உடச்சது இந்த ஸ்டாக் வந்து மேலே இன்னும் மொமெண்டம் கொடுக்க இனிமேல் ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோட டார்கெட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த 1621. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சில ஸ்டாக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கும்போது இந்த பிஎன்பி பேங்க்கோட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டைட்டன் கேட்டிருக்காங்க. இது 3 மட்டும் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு ஸோ எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 710 அப்படின்ற இந்த ப்ரைஸில் அதாவது இங்கே பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ நம்ம இதை வந்து இண்டிகேட் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு இல்லையா. ஸோ அப்போது நம்ம ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஜோனில் வந்து சொல்லியிருந்திருப்போம். அந்த ஸ்டாப் லாஸை இவங்க கொடுக்காமல் இருந்திருக்காங்க. இந்த ரீசனுக்காகத்தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்எல்ஐ ஹிட் பண்ணுறதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துட்டு வந்துடணும். இப்போது 700 இல்லை 730 அப்படின்ற அந்த ப்ரைஸில் அவங்க கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க இப்போ வரைக்கும் ஹோல்டு பண்ணிகிட்ருக்காங்க லாஸை. ஸோ அப்படி லாஸை வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ இந்த ரீசனுக்காகத்தான் ஸ்டாப் லாஸ் எங்கே நம்ம கொடுக்க வேண்டிய இடம்னு ஒரு கரெக்டான ஜோன் இருக்குது. அந்த ஜோனில் நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஸோ இவங்க கொடுக்க தவறிட்டாங்க. ஸோ இன்னும் இல்லை ஏறிடும் சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க. அது இந்த அளவுக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 rupees ஒரு ஷேருக்கு கீழே இறங்கியிருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கு நம்ம இதுக்கு முன்னாடி அவருக்காக அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு மேலே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம். ஸோ அப்டேட் பண்ணியிருந்திருப்போம். இப்போது ஒரு வேளை ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழேயும் என்ன இருக்குது, கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் லோ ஸோ இங்கே இருக்குது 510. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 510 இல்லை இதுக்கு கீழே இந்த விக்கு இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ 493. ஸோ இங்கேயும் வந்து இந்த ஸ்டாக் வந்து புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை ஆகலை அப்படின்னா ஸோ நீங்கள் இதுக்கு மேலேயும் ஹோல்டு பண்ணணுமா அப்படின்றத யோசிக்கணும். இல்லை ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வர்றதை பற்றி யோசிக்கலாம். ஸோ 2 சான்சஸ் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதையும் உடச்சி கீழே வந்துருச்சு அப்படின்னா இன்னும் கீழே வரைக்கும் வரலாம். சில இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணியிருக்கணும். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் இனிமேல் இந்த மாதிரியான தவறை நம்ம பண்ணாமல் இருக்கணும். ஸோ இது ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பிஎன்பி பேங்க். ஸோ இந்த பிஎன்பி பேங்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட் கேட்டிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி 10% ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ரீசனுக்காக வாங்கினீங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இதோட ப்ரீவியஸ் ஹை 136 இல்லை 137 இந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணிங்கன்னா. ஸோ இன்னும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக்கில் இருந்து நீங்கள் மேக் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. அதில் நம்ம வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கரெக்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அதாவது இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இது வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். இந்த 136 அப்படின்றது இது ஒரு நல்ல டார்கெட்டாகவே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு ஒரு கீழே வந்துட்டு மேலே போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக நீங்கள் இதோட ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த ஜோனில் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதையும் உடச்சி மேலே போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ ஆல் டைம் ஹைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஜோன் இந்த 136 137 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைட்டன் கேட்டிருக்காங்க. ஸோ டைட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்குக்கு டார்கெட் வந்து பார்க்கணும். ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது இது ஃப்ரெஷ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நாளைக்கு என்ன இன்றைக்கி நாளைக்கு வீடியோவில் நான் அந்த டைட்டனோட இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு லாங் கன்சாலிடேஷனை பிரேக் பண்ணி உங்களுக்கு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இதோட டார்கெட்டை நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் மறக்காமல். ஸோ அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்குக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 10 ஸ்டாக் இருக்குது, அதுக்கு தனியாக நம்ம மேக் பண்ணிடலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.